நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி.
வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு ஆளும் 10ஆம் வசனத்தை ஒரு ஆளும் திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். ஒருவர் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தரோ அவரை நொறுக்க சித்தமாயி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை ஜனம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். ஜனத்தின் மத்தியிலே பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு அல்லேலூயா. நமக்காய் காயப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் கர்த்தர் வார்த்தையை கவனிக்க போகிறோம். நமக்காய் காயப்பட்ட இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீங்க வாசித்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் எந்த காலத்தில் யாரால் எழுதப்பட்டதென்றால், கிறிஸ்து பிறப்பதற்கு பிசி கிமு 740 ஆண்டுகளுக்கு முன்பு மேசியா என்கிற ஒரு இரட்சகர் இந்த பூமியிலே கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்றும், அவர் பாடுபடுவார் என்றும், மரிப்பார் என்றும், அவர் உயிர்த்தெழுவார் என்றும் மிக ஆழமாக தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்த வேத பகுதியாகும் நாம் வாசித்தோம். அதில் ஏசாயா 53:5 என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இந்த வார்த்தையை தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நான் முகவரையாகவே சொன்னேன். 740 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் எழுதுகிறார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் பேல் வந்தது, அப்படி தழும்புகளால் நாம் குணமாவோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய அநாதி திட்டத்தின்படி, தம்முடைய அநாதி சித்தத்தின்படி ஏதேனில் இழந்து போன இரட்சிப்பை, ஏதேனில் இறந்து போன நல்லுறவை சீர்படுத்துவதற்கு தேவ பக்கமாய் ஜனத்தை, ஆதாமுக்கு பின்வந்த சந்ததிகள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மீறுதல்களிலும் விழுந்த இடத்திலே அவர்களுக்கென்று ஒரு மேசியாவை, அவர்களுக்கென்று ஒரு இரட்சகரை, அவர்களுக்கென்று ஒரு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பும் பொழுது அவர் செய்ய போகிற காரியம், அவர் நமக்கு இப்பொழுது செய்திருக்கிற காரியம், நம்முடைய மீறுதல்களால் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களினால் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் பேரில் வந்தது என்றும், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாவோம். எவ்வளவு ஆழமான தெய்வம், எவ்வளவு நம்மேல் பட்சமாய் நிற்கிற தெய்வம், எவ்வளவு நம்மோடு கூட சேர்ந்து பயணிக்கிற மேசியா என்பதை நீங்கள் நன்றாக இதை உள்வாங்கினால் 7 காரியங்கள் அவரை குறித்து தெளிவாக வேத அடிப்படையிலே ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 53:10. கர்த்தரோ
அவரை நொறுக்க சித்தமாகி. போதும், அங்க மட்டும் நில்லுங்க. இப்ப நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்த்து என்னத்துக்காக நம்ம பிள்ளைகள் என்ன செய்திடக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. நம்மள மாதிரி கூலி வேலை பார்த்துடக்கூடாது. நம்மள மாதிரி மழை தண்ணியில இந்த வயலில இருக்கக்கூடாது. அவன் அந்த லெவல் மாறி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது, கர்த்தராயிருக்கிற தேவன், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் இந்த கிறிஸ்துவை இந்த பூமியில எதற்கு அவர் அனுப்பினார் என்றால், எதற்கு ஒரு ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமியில அனுப்பினார் என்றால், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிலத்தை உழுகிறது போல ஒருவருடைய சரீரம் உழப்படும். இங்கே தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து என்னும் இரட்சகரை இந்த பூமிக்கு வெளியில கொண்டு வருவதற்கு, ஸ்திரீயின் வித்தை தேர்ந்தெடுத்து இந்த பூமியிலே இரட்சிப்பை மீட்பை தருவதற்கு கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால். இந்த வசனத்தை எழுதி கொடுக்கும் பொழுது, இந்த தீர்க்க தரிசனத்தை ஜனத்திற்கு அனுப்பும் பொழுது, மேசியா என்கிற கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கவில்லை. நம்ம பிறந்தவன நம்ம பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் திட்டம் வகுக்கிறோம்? அந்த பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறோம். அந்த பிள்ளை ஒழுங்கா வளரணும்னு பிளான் பண்ணுதோ, அந்த பிள்ளை நல்லா படிக்கணும்னு பிளான் பண்ணுதோ, எல்லாம் சந்தோஷம். ஆனால் என் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அவரை நொறுக்க, ஏன் நொறுக்க வேண்டும்? ஏதேனிலே நான் அவனை ஒரு கனவு கண்டேன். அவன் என் கூட இருக்கணும், அவன் என்னை ஆராதிக்கணும், என்னை விட்டு வழி விலகி போக கூடாது என்று பிதாவாகிய தேவன் தம்முடைய திட்டத்தை பரலோகத்தில் வகுத்த பொழுது, ஆதி மனிதனால் தன் கையினால் தன்னுடைய சொரூபத்தினால் தன் ஜீவ சுவாசத்தை ஊதி கொடுத்தவன் வழி விலகி போன ஸ்தானத்தில் ஒருவரை அனுப்பி சொல்லுகிறார், அவரை நான் நொறுக்க சித்தமாய் இந்த பூமியில் அனுப்பி இருக்கிறேன். அவர் நமக்காய் பாடுபடுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக மாற்றி கொடுப்பார். அவர் தம்முடைய தேவ சமூகத்தில் நீடித்த நாட்களாய் இருப்பார். அவருடைய சித்தத்தின், கர்த்தருடைய சித்தமானது அவர் கையினால வாய்க்கும் என்று சொன்னார். கேரளாவில், வயநாடுல நம்முடைய இரத்தத்தின் மாமிசத்தின் கூட்டவகாசிகள் ஏகதேசம் சுமார் அரசனுடைய கணிப்பின் பிரகாரம் 354 பேர் மரித்திருக்கிறார்கள். டெட் பாடி எடுக்கப்பட்டிருக்கிறது. 292 பேர் மிஸ்ஸிங். அதுல ஒருவருடைய சரித்திரம் நேற்றுக்கு சொன்னாங்க, 16 பேரை காப்பாற்றின ஒருவர், 17வது ஒருவரை காப்பாற்ற போன பொழுது தண்ணீர் அடித்து செல்லப்பட்டார். இன்று வரையும் அவருடைய சவசரீரம் மீட்கப்படவில்லை. ஒரு சாதாரண மனுஷனை காப்பாற்றுவதற்கு விளம்பரத்தில் இவ்வளவு பெரியதான செய்திகள் வருமானால், என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்கு, என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்வதற்கு ஒருவர் நொறுக்கப்பட்டார், ஒருவர் பாடுபட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினி அவர் பெயரில் வந்தது. அவரை குறித்து 7 காரியங்கள் இந்த அப்பப்பிட்டு ஆராதனையோடு தொடர்பு படுத்தி அதை கனெக்ட் பண்ணி இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். மத்தேயு 26:67. அப்பொழுது அவருடைய முகத்தில் தொப்பி குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். கிறிஸ்தவம்னு நம்ம சொல்லிக்கிறோம், நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிடுறோம், இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிக்கிடுதோம். ஆனா இயேசு தன் வாழ்வில் கடந்து சென்ற பாதை பஞ்சுமத்த லைஃப் அல்ல, சுகமான வாழ்வு அல்ல, நொறுக்க சித்தமாய் இருக்கிற
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை இங்கே வேதம் நமக்கு வர்ணிக்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 3 குணாதிசயத்தை இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, அவர் அன்பானவர். நம்பர் 2, நீதியானவர். நம்பர் 3, அவர் பரிசுத்தமானவர். அன்பினுடைய அச்சாரம் கிறிஸ்து, நீதி அரசராயிருக்கிற கிறிஸ்து நீதிபரர். எனக்கு உங்களுக்கு நீதி செய்தாரு, அதுதான் நீதி. எனக்கு உங்களுக்கு பரிசுத்தத்துக்கு மாதிரிகை காட்டினார். இயேசுவை குறித்து ஒரு ராஜா சொல்லுகிறார், இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தை காணவில்லை. யூதனுடைய முறைப்படி ஒருவனை எனக்கு விடுதலை செய்வதற்கு பண்டிகை நாட்களில் அதிகாரம் இருக்கிறது. பரபாசை விடுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். நம்பர் 1, முகத்தில் துப்பின இயேசுவை சரீரத்தையாக நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? நம்மள ஒரு ஆளு ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாச்சுன்னு சொன்னா அந்த ஆளுகிட்ட 10 சொல்லாம நம்ம வெளியில வர மாட்டோம். நேரடியாக சொல்லாட்டையும் மறைமுகமாவது சொல்லுவோம். ஆனால் முகத்தோடு முகம் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவர் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார்கள். ஆடு மயிறு கத்திரிக்கிறது போல ஒருவர் நின்று கொடுத்தார். அதுதான் கிறிஸ்து, அதுதான் இரட்சகர், அதுதான் அவருடைய சரீரம். இதுகிட்ட விளையாட்டா வந்துடக்கூடாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் முகமுகமாய் பேசுகிறார். முகத்தில் துப்பின, கன்னத்தில் அறைந்த ஒருவர் எதற்கு அறையப்பட்டார் என்றால், அவர் உங்களுக்கு எனக்கு அன்பாக இருந்ததுனால, உங்களுக்கு நீதி செய்யணும் என்பதற்காக, உங்களை பரிசுத்தவானாக மாற்றுவதற்காக அவர் எடுத்த பிளானிங் ஆகும். தன் முகத்தில் துப்பப்பட்டவராய், கன்னத்தில் அறைந்தும், கையை பிடிச்சிருக்கலாம், தூதனை வச்சு அடிச்சிருக்கலாம், ஒன்றும் செய்யல. எங்க அப்பா ஒருத்தரையும் கூப்பிடல. இதுதான் எங்க அப்பாவினுடைய மாதிரிகை. இங்க இருக்கிற கர்த்தருடைய பந்தியில் வரப்போகிறவங்க செய்ய வேண்டிய மாதிரியாகும் இது என்பதை சபை மறந்து விடக்கூடாது. 1, கன்னத்தில் துப்பப்பட்ட இயேசு, கன்னத்தில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய இயேசு என்பதை மறந்து விடக்கூடாது. நம்பர் 2, மார்க் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மார்க் 15:19. அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். இன்னைக்கு ஏசப்பாவை எப்படி வணங்கணும்னு சொல்லி முகவுரையாய் கேட்டீங்க. சங்கீதம் 95:6 என்ன சொன்னாரு? அவரை பணிந்து குனிந்து முழங்கால் படி. இது வேத பிரமாணம், நம்ம எப்படி ஆராதிக்கணும். இப்ப இயேசு எவ்வளவு கீழ்த்தரமாய் நடத்தப்படுகிறார். அவர் சிரசில் என்ன அடிச்சாங்க? நம்மள ஒரு ஆள் உரசினால முடிஞ்சு போச்சு சோலி. அடுத்த நாள் ஒன்று பக்கத்தில் வர சொல்ல, ஒன்று சரிக்கு ஒரு இடி இடிச்சிட்டு தான் அவங்ககிட்ட இருந்து வெளியில் வருவோம். இன்னைக்கு காலையில் சிரசில் தலையில், அம்மாமாரே ஐயாமாரே பிள்ளைகளை வளர்த்துங்களே, உங்க பிள்ளைகளை தலையில் அடிக்காதீங்க. தலை ரொம்ப பிரதானமான சரீரம் உறுப்பில். இந்த ஹார்ட் இருக்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம். இந்த பேக் சைடில் கிட்னிங்கிறது ரொம்ப பிரதானமான இடம். இந்த இடத்துல எல்லாம் அடிபடக்கூடாது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நம்முடைய சரீரத்தினுடைய பெருவிரல், சிறுவிரல், சுண்டு விரல், எல்லா விரலுடைய கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த நரம்பு மண்டலங்கள் போய் சேருகிற இடமாகும் இது. இதில் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வேண்டி எனக்கு வேண்டி கிறிஸ்து என்னும் இரட்சகர், கிறிஸ்து என்னும் மேசியா சிரசில கோலால் அடிபட்டார். இதை தான் இன்னைக்கு மானம் பண்ண போறோம், பட்சிக்க போறோம். அவரை துப்பினார்கள்.
இப்போ நம்மளாம் துப்புவோம், பிடிக்கலைன்னா நமக்கு நம்மளை அறியாமலே துப்பல் வரும், அது காரி தான் துப்புவோம். அன்பான சபையே, விசுவாச குடும்பமே, நீங்க ஒவ்வொரு வாரம் ஆராதனைக்கு வர சொல்ல உங்க மைண்டில் நிற்க வேண்டியதாகும். கோலால் அடிக்கப்பட்ட, சிரசில் அடிக்கப்பட்ட அவர் முகத்தோடு முகம் பார்த்து துப்பிட்டு இப்போ என்ன செய்தான்? வணங்கி சாஷ்டாங்கமாய் நிற்கிறான். இதுக்கு பேர் தான் கிண்டல் பண்ணுகிற வேலை. என்ன வேலை? கிண்டல் பண்ணுகிற வேலை. எங்க அப்பா உங்களுக்காக எனக்காக தேவ சமூகத்தில் அன்பு என்ன என்பதை காட்டுவதற்கு, நீதி என்ன என்பதை காட்டுவதற்கு, அது பரிசுத்தம் என்ன காட்டுவதற்கு அந்த இடத்துல நின்று கொடுத்தாருன்னு. அங்கே அவர் நின்று கொடுத்தார். இதுதான் கிறிஸ்து, இதுதான் மேசியாவின் பாதை, இதுதான் அந்த சரீரம் என்பதை சபை மறக்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு ஸ்ட்ரகிளிங்கான வாழ்வு, ரொம்ப கஷ்டம். அதனால இயேசு சொன்னாரு, ஒருவன் என்ன பின்பற்ற வர விரும்பினா நான் எடுத்த சிலுவை அவன் எடுக்கணும். நான் என்ன வெறுத்தேன், என்ன அனுப்பினதே என்னை நொறுக்குவதற்கும், என்னை காயப்படுத்துவதற்கும், என்ன அவங்க பிச்சி நிலத்தை உழுகிறது போல உழுவதற்காக தான் என்னை என் தேவன் அனுப்பினான். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இன்னைக்கு காலையில் கத்திடத்தில் சொல்லுவோம், இப்பா எனக்கு இவ்வளவு சுகமான வாழ்வுக்கு நீங்க இவ்வளவு சகித்தீங்களே ஆண்டவரே. எத்தனை பேருடைய கண்களில் கண்ணீர் வருது, எத்தனை பேருடைய இருதயத்தை நீங்கள் உடைக்கப்பட்ட இருதயம் எத்தனை பேர்கிட்ட இருக்கிறது, எத்தனை பேர் அதை அர்ப்பணிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சோதித்தறிய கர்த்தர் கேட்கிறார். மூன்றாவதாக மத்தேயு 26:67-68 வாசிங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. 68 வசனம், கிறிஸ்துவே உன்னை அடித்தவன் யார்? கரங்களை தட்டி. மூன்றாவது, கன்னத்தில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இருக்க சொல்ல தன் ஊழியத்தில் ஒரு காரியம் சொன்னார். ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அடிச்சா இடது கன்னத்தையும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறதா? இன்னைக்கு காலையில் சபையோடு நீங்கள் ஆசரிக்கிற சாக்கிரமந்து கர்த்தருடைய சரீரமும் இரத்தமும் கன்னத்தில் அறைந்த கிறிஸ்துவை ஆகும் நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினாலே எங்களுக்கு சொல்லும் என்றான். ஆனால் இயேசு எவ்வளவு தன் வாழ்க்கையை அவர்கள் பரிகசித்து வாழ்ந்தார்கள் என்று தெரியுமா? கிறிஸ்துவே உம்மை கன்னத்தில் அறைஞ்சவன் யாருன்னு நீர் சொல்லும். ஞான திருஷ்டியினால் வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உள்ளத்தின் ஆழத்தை அவர் ஆராய்ந்திருக்கிறார். ஒருத்தனை அவர் காட்டி கொடுக்கல, ஒருத்த பேரை அந்த இடத்துல சொல்லவே இல்லை. இன்னைக்கு காலையில் நான் ஆராதிக்கிற கிறிஸ்து கன்னத்தில் அடி ஏற்று வாங்கினார். அவங்க இவ்வளவு கிரிட்டிசிசம் பண்ணிட்டும் அமைதியாய் இருந்த கிறிஸ்து, அமைதியாய் இருந்த கிறிஸ்து இந்த காலையில் அந்த வேத பகுதியோடு கனெக்ட் பண்ணி ஒரு வசனம் கூடி லூக்கா என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பார்த்துருவோம். லூக்கா 22:64. லூக்கா 22:64 வசனம். அவருடைய கண்களை கட்டி அவர் முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி. போதும். அங்கே அதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய மெயின் பாயிண்ட் அதுக்குள்ள நிற்குது. அவருடைய கண்களை கட்டினார்கள். ஆமே.
ஏசப்பா நினைச்சிருந்தா எத்தனை தூதர்களை அங்கே கொண்டு வந்திருக்கலாம் தெரியுமா? அப்படி முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார் என்று சொல், ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி. இன்னைக்கு காலையில் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினி அவர் பேர் வந்தது. அவர் எவ்வளவு தன்னை தாழ்த்தி, எவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவராய், எவ்வளவு தாழ்மை உள்ளவராய் அந்த இடத்துல மௌனமாய் நின்றதை இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். நாலாவதாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவர் கையினால் அடித்தார்கள். நான்காவதாக வாரினால் அடிக்கப்பட்ட கிறிஸ்து. என்னதுனால? வாரினால் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. நம்ம ஊர்ல கொஞ்ச காலத்துக்கு முன்ன காளவண்டி இருந்துச்சு, தெரியுங்களா? காளவண்டி. இந்த காளவண்டிய கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒருவர் கையில் என்னது இருக்கும்? ஒரு சாட்டை இருக்கும். ஆனால் இயேசுவை அடித்த சாட்டை அதல்ல. இந்த பாருங்க, இதே மாதிரி குறைந்தது 6 அணம் இருக்கும் சாட்டைக்குள்ள. என்னது? இந்த மாதிரி ஃபீஸு 6 அணம் இருக்கும். 6க்குள்ள இப்படி கொக்கி மாதிரி ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கும்? அதில் இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் 40க்கு 1 அடி குறைய 39 அடி யூதனுடைய நியமப்படி அடிக்கிற அடி. நீங்க மட்டன் ஷாப்பில், பீப் கடையில், சிக்கன் கடையில் போக சொல்ல, ஒரு புளி மரத்தால் செய்யப்பட்ட, என்ன மரத்தினால? ஒரு கட்டையை வச்சு அவன் வெட்டுவான். அத போல ஒரு இடத்துல இவருடைய சரீரம் அந்த கட்டைக்குள்ள நிறுத்தி, இந்த 2 கையும் சங்கிலினால ஃப்ரண்ட்ல கட்டி, பேக்கில் கையை காலை கட்டி படுக்க போட்டு அடிக்கிற அடியாகும் இந்த சாட்டையினுடைய அடி. சும்மா இது இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சும்மா பீத்துக்கிறது அல்ல, ஏமாற்றுகிறது அல்ல. ஒருவர் நீங்களும் நானும் அந்த இடத்துல வைக்கப்பட வேண்டியவன. கையும் எடுக்க முடியாது, காலும் எடுக்க முடியாது. ஒருவர் வாரினால் அடிக்கப்பட்டார். ஆனால் பிதாவாகிய தேவன் கர்த்தராயிருக்கிற கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்ப சொல்ல, அவர் நொறுக்கப்படவும் காயப்படவும் அதற்காய் அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். இன்னைக்கு நம்ம சுகமா வாழ்ந்தோம், சமாதானமா வாழ்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒருவர் பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடித்து, 2ஆம் வசனம், போர்ச்சேவகர் முள்ளினால் அவருக்கு ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி வைத்தார்கள். அதுல மத்தேயு என்ன சொல்றாருன்னு பார்த்துருவோம். பாருங்க, மத்தேயு 20:19. மத்தேயு 20:19. அவரை பரியாசம் பண்ணவும் சிலுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார். ஆகிலும் 3ஆம் நாள் அவர் கரங்களை தட்டி. அதே மத்தேயு 27:26 என்ன சொல்றான்னு பாருங்க பாப்போம். அப்பொழுது அவர் பரபாசையும் இயேசுவையோ சிலுவையிலே, அல்லேலூயா, அவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்ட, தெளிவாக எழுதப்பட்ட நடந்ததை மத்தேயு சரியாக எழுதி கொடுக்கிறார். மத்தேயு 10:17
ஒருவர் மத்தேயு 23:34 எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 10:17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை வாரினால். எஸ், இயேசு தான் ஜீவித்திருக்கிற காலத்தில், தன் ஊழிய காலத்தில் மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு உங்களை உயர்த்தி பேசுவான், நீங்க தான் தெய்வம்னு சொல்லுவான். கண்கண்ட தெய்வம். என்னது? கண்கண்ட தெய்வம். அந்த மனுஷனை போல மோசமான ஒருத்தனும் அங்க போகாதங்கன்னு சொல்லுவான். இதுதான் மனுஷன். வாரினால் அடிப்பார். இது மனுஷனுடைய சுபாவம், மனுஷனுடைய சைக்காலஜி என்பதை தன் ஊழியத்தில் நிரூபித்து காட்டினார் என் இயேசு கிறிஸ்து. அதே மத்தேயு 23:34 கூட வாசிங்க பார்ப்போம். ஆகையால் ஞானிகளையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து. சோத்திரம். சபையே, கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னைக்கு நடக்குதுலா, சபைகளுக்குள்ளே நடக்கிறதுலா. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். சபையோடு கர்த்தர் சொல்கிறார், நான் என் சரீரத்தை சிந்தி இவ்வளவு வேதனையின் மூலம் உருவாக்கப்பட்டதாக்கும் என்னுடைய சபை. என் சரீரத்தை நீ பல நேரத்தில் நிர்விசாரமாய், என் இரத்தத்தை உதாசீனமாய், நீ சோதித்தறியாமல் உன் வாழ்விலே 6 நாள் வந்தது போல வாழ்ந்து சுகித்து இந்த இடத்துல மனதைரியத்தோடு நெஞ்சு நிமிர்ந்து கர்த்தர் பாதத்தில் அவர் சரீரத்தை இரத்தத்தை பானம் பண்ண வருகிற சகோதரா சகோதரி, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் வாரினால் அடிக்கப்பட்ட சரீரத்தை நீங்கள் நிர்விசாரமாக பட்சித்து பானம் பண்ணக்கூடாது. தேவனுக்கு பிரியமல்லாதவன் இதுக்குள்ள வரக்கூடாது. கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் செய்கிறவர்கள் இதுக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் இதுக்கு முன்பதாக வரக்கூடாது என்பதை ஆணித்தரமாய் சொல்லுகிறார் கர்த்தர். இது விளையாட்டு காரியம் அல்ல, இது பின்விளைவை கொண்டு வருகிறது, இது வியாதியை கொண்டு வருகிறது, இது மரணமே சம்பவிக்கும் என்பதை இது நம்மை படிப்பிக்கிறது. மத்தேயு 27:29-30. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசில் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை எடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரிகாசம் பண்ணினார்கள். நம்ம நாட்டில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா ராஜாவுக்கு என்ன உண்டு? கிரீடம் உண்டு. நம்ம பிள்ளைகள் பட்டம் பெற்றால் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு கிரீடம், ஒரு கேப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு இயேசுவுக்கு கிடைச்ச கிரீடம் என்ன தெரியுமா? முள் கிரீடம். நம்ம சில மரண வீடுகளில் ஒரு பாட்டு பாடுவோம், முள்முடி சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களால் நான் முத்தம் செய்வேன். பாடலின் வரிகள் ரொம்ப இனிமையானது, உள்ளத்தை தொடுகிறது. ஆனால் சபையே, விசுவாச குடும்பமே, நீங்க பானம் பண்ணி பட்சிக்க போகிற சரீரத்தின் கடனை என்பது எந்த வழியிலெல்லாம் அது போனதுன்னா முள்முடி. இந்த முள்முடி சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. உங்க சரீரத்தில் கருவல் முள்ளு குத்துனா எவ்வளவு எவ்வளவு காயம் உங்க சரீரத்தில் ஆறாம இருக்குமோ அவ்வளவு விஷமுள்ள முள்முடியாகும் இயேசுவினுடைய தலையில் சூட்டப்பட்டது. வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், இந்த முள்முடி சிரசில் சூட்டப்பட்டது கண்ணினுடைய கண்ணி மணியை வரையும் தாக்கக்கூடும் அளவுக்கு உள்ளே பாய்கிற
காயங்கள் வந்திருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன முள்ளு குத்துனா நம்மளால தாங்க முடியாது, ஒரு சின்ன பீங்காங்குத்துனா நம்மால தாங்க முடியாது. அஞ்சாவதாக ஒருவருடைய சரீரம் முள்முடி சூட்டப்பட்டது. அதை விட விடல, ராஜா வென்றால் ஒரு செங்கோல் உண்டு. என்ன உண்டு? செங்கோல் உண்டு. ஒரு கோல் அவருக்கு கொடுத்து இப்ப அவரை பரிகாசம் பண்ணி முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க. அப்ரிசியேஷன் பண்ணுவது, நேரடியா செய்ததை புகழ்த்துவதில் தவறில்லை. நேரடியா தகுதிக்கு பாத்திரமான நீங்க ஹானர் பண்ணி புகழ்வது அது இயல்பு. ஆனால் இழிவுபடுத்தி ஏளனம் பண்ணுவது அது அவரை என்ன செய்கிறது? அவரை பரிகாசம் பண்ணுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசு எந்த அளவுக்கு பரிகாசம் பண்ணப்பட்டிருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளவு கிரேட்டாய் உலக அறியப்படுவதற்கு காரணம், பரிகாசம் பண்ணினது போல அவர் ஒரு ராஜாவாய் இந்த பூமியை ஆளப் போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இந்த சரீரத்தை இரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்கும் பட்சிப்பதற்கு தான் இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இதை அனலைஸ் பண்ணி இதுக்குள்ள வரணும். ஆமென். மார்க்கும் யோவானும் அது கொஞ்சம் அழகா, இதை விட கொஞ்சம் கூடி கிராண்டாக நமக்கு வர்ணித்து கொடுக்கிறார்கள். வாசிங்க மார்க் 15:17. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி அவரை சூட்டி. போதும் போதும். சிவப்பான மேலங்கி, என்னங்கி? ஸ்தோத்திரம். முள்முடி பின்னி என்ன செய்தாங்க? சகோதரிமாரே, உங்க முடியை நீங்க எவ்வளவு டாப்பா பின்னி, நீங்க இந்த யங் ஸ்டேஜில் வாலிபனா இருக்க சொல்ல ரெட்டை சடை. என்ன சடை? ரெட்டை. இப்போ ரெட்டை சடையெல்லாம் மாறி அப்ப மொத்தம் சடையாக்கிட்டோம் நம்ம. ஏன்னா அவ்வளவுக்குள்ள யூடியூப் பெரியல, என்னது பியூட்டி பார்லர் பெருகிட்டு. இன்னைக்கு காலையில ஒருவர் முள்முடி பின்னி, என்னது? ஸ்தோத்திரம். அவ்வளவு வேதனையின் மூலமாய் சென்றவர் என் கிறிஸ்து என்பதை மறந்து விடாது. யோவான் அதை எவ்வளவு கொஞ்சம் கூடி ஹைலைட்டை கொண்டு வரார் பாருங்க. வாசிங்க யோவான் 19:2. போர்ச்சேவகர் முள்களினால் பின்னி உடுத்தி. சோத்திரம். 19:5 கூடி வாசிருங்க பாத்திரம். இயேசு முள்முடியும் சரித்தவராய். அப்பொழுது பிலாத்து இதோ ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல கை கழுகுதான். என்ன செய்தான்? கையை கழுகுதான். இந்த குற்றம் எங்க மேல, எங்க சந்ததி மேல. ஆனால் ஏடி 70 எத்தனையில ஏடி அவன் சொன்னது மாறி தேசத்தில் ரத்தம் யூதர்களுக்குள்ளே ஓடினது, ஆறாக ஓடினது. நீ என்ன வார்த்தையில பூமியில அளக்கிறாயோ அந்த வார்த்தையின்படி உனக்கு அளக்கப்படும். மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலையிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே, அவருடைய முன்னறிப்பின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினால், அல்லேலூயா. எத்தனை ஆணி இயேசுவுக்கு அடிக்கப்பட்டது சொல்லுங்க? 3. 2 ஆணி காலிலையும். ஒருவர் ஒரு பாட்டு பாடினாரு, எழுதியிருக்கிறாரு, நம்மளும் அது பாடுதோம். 5 கண்ட மக்களுக்காக 5 காயம்.
வேதத்தை நல்ல தியானிச்சவங்க அந்த பாட்டை ஏற்றுக்கிடவே மாட்டோம். சரீரம் முழுவதும் காயமாக்க அவருக்கு. ஒருவேளை நீங்க கேட்பாங்க மெயின் காயம்னு. நோ. விழாவில் ஒருத்தன் என்னத்தை வச்சு குத்துனான்? பின்பகுதியில் வரேன். என்னத்தை குத்துனான்? ஈட்டினால கொடுத்துனான். இந்த எல்லா காயத்தோட பெரிய காயமாக்க அந்த காயம். ஆனால் சபையே, விசுவாச குடும்பமே, ஆணி துளைக்கப்பட்ட சரீரமாகும் எங்க அப்பாவினுடைய சரீரம். ஏன் ஆணி அவருக்கு மேல தரிக்கப்பட வேண்டும்? ஏன் அது செய்யணும்? என் சரீரத்துக்குள்ளே பாய வேண்டிய ஆணிகள், என் காலில் பாய வேண்டிய ஆணிகள், என் கைகளில் பாய வேண்டிய ஆணிகள் ஒருவருடைய நீதிபரராயிருக்கிற அக்கிரமக்காரர் கையில இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். மறக்க கூடாது. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை ஒவ்வொரு வாரமும் இப்படி கண்டு நீங்கள் ஆராதிக்க வேண்டும். இப்படி ருசித்து உங்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் தவறு நம்ம வாழ்க்கையில வரவே வராது. ஓவர்டாக் நம்ம வாழ்வில் வரவே வராது என்பதை ஆவியானவர் சொல்லுகிறார். கடைசி 7ஆவதாக யோவான் 19 அதிகாரம் 34 வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கரங்களை தட்டி. கடைசியாக ஈட்டினால் குத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து. என்னதுனால? கவனிங்க, என்னதுனால? ஈட்டினால் குத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து. இயேசு கெத்செமனேல போய் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, பிதாவே உமக்கு சித்தமானால் என்ன இந்த 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 உபத்திரத்தில் என்ன காப்பாற்று. ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அடுத்த ஒரு இடத்துல அவர் சொல்லுதாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர்களை அடுத்து இவர் ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ணுதாரு. பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு காலையில் அந்த சிலுவையில் 2 கையும் 2 காலும் தலை இந்த முட்கிரிடத்திலேயே நிலம் உழுவது போல உழப்பட்டு அவர் அமைதலாய் நிற்கும் பொழுது ஒரு போர் சேவகன் என்ன எடுக்கிறான்? ஈட்டியை எடுத்து விலாவிலே என்ன செய்தான்? அதுக்குள்ள டோட்டல் விஷயம் என்னத்துக்கு குத்துனாம்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிறதா? இந்த சரீரத்தில் ரத்தம் இருக்கிறதா? இந்த சரீரத்தில் தண்ணி இருக்கிறாதுன்னு டெஸ்ட் பண்ணின பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. தன் ஜீவனை அவர் விட்டார். இந்த சரீரத்தை தான் மாசத்துல ஒரு நாளும் வாரத்தில் மாசத்தின் முதல் நாளும் நம்ம பட்சித்து பானம் பண்ண வருகிறோம். இன்னைக்கு ஒரு ஆர்டரா உங்களுக்கு மறுபடியும் அதை சொல்ல போறேன். நம்பர் 1, முகத்தில் துப்பப்பட்டவர், தலையில் குட்டப்பட்டவர், கன்னத்தில் அறையப்பட்டவர், வாரினால் அடிக்கப்பட்டவர், முள்முடி சூட்டப்பட்டவர், ஆணியினால் துளைக்கப்பட்டவர், ஈட்டினால் குத்தப்பட்டவர். இந்த இயேசு கிறிஸ்து ஏன் உள்ளத்துல, உங்க உள்ளத்துல பிறக்க அவர் ஆசைப்படுகிறார். கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து என் உள்ளத்தில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா?
உங்க இல்லத்தில் உண்டா? உங்க சபையில் உண்டா? நீங்க வேலை பார்க்கிற இடத்துல அவர் உண்டா? உங்கள் ஆவிக்குரிய பயணத்தில் அவர் உண்டா என்று சோதித்து, நான் ஏற்றெடுக்க வேண்டிய இந்த 7 ப்ராசஸையும் அவர் ஏற்று நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் தந்து, பேதுருவுக்கு அப்போஸ்தலனாகிய எழுதுகிறார், தேவ பக்தன் எழுதுகிறார், இவ்வுலகத்தில் அழிந்து போகிற பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்லாமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் உங்களை நான் கிரயம் வாங்கியிருக்கிறேன். அதுபோல இன்னைக்கு காலையில் பவுலை போல சொல்லுங்க, ஆண்டவரே என் பின்னான வாழ்க்கை ரொம்ப மோசம் ஆண்டவரே, கேடுகட்ட வாழ்வு ஆண்டவரே, அந்த வாழ்க்கையில் ஒரு புது மனிதனாக என்னை தேர்வு செய்வதற்கு நீர் செய்த சகிப்பும் தியாகமும் அர்ப்பணமும் இந்த ரட்சிப்பை எனக்கு தருவதற்கு நீர் கடந்து போன பாதையை நினைத்து நான் அழுது புலம்பி உங்க சமூகத்தில் நீங்க சொன்ன சாக்கிரமந்த நான் அனுபவிப்பதற்கு இந்த மேஜர் 2 காரியம் சொல்கிறது. ஒன்று, நான் என்னை நினைவு கூறுகிற இடம் இந்த மேஜை. அதுக்கு தான் நம்ம அவ்வளவு அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஹானர் கொடுக்கிறோம். செகண்டு, நான் வருமளவும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். நான் வருமளவும் கடைசி சொல்றாரு, நான் இந்த பாத்திரத்தில் யாரெல்லாம் பங்காளி ஆகலையோ அவனுக்கும் எனக்கு நோ ரிலேஷன்ஷிப். அவனுக்கு எனக்கு என்னது கிடையாது, பந்தமும் பங்கும் அவனோடு எவ்விதத்தில் தொடர்பு இல்லை என்று சொல்லுகிறார். தன்னைத்தான் நிதானித்து, தன்னைத்தான் சோதித்து, தன்னை கர்த்தர் பாதத்தில் அர்ப்பணிக்கிறவன் இதில் வரக்கடவன். ஆதலால் இந்த வார்த்தை உங்கள் நினைவுகளையும் உங்கள் சிந்தனைகளையும் ஆளுகை செய்து வழிநடத்தட்டும் என்று மனமாற உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. ஆமேன்.